இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மறுபடியும் விடுதலை பயண நூல்லேருந்து கதை கேட்க போகிறோம். ஏற்கனவே இதோட ஃபஸ்ட் பார்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது அதோட தொடர்ச்சி தான் இது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்கிறது விடுதலை பயண நூலில் 15வது அதிகாரத்துலேருந்து வர்ற கதைகள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ செங்கடலில் பார்வோனை ஜெயிச்சு பார்வோனோட படை வீரர்களை எல்லாம் அவங்க தோக்கடிச்சதுக்கு பிறகு மோசே ஒரு வெற்றி பாட்டு பாடுவார், ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவருக்காக. அது அவர் ஆண்டவரை பெருமையாக புகழ்த்தி சொல்லியிருப்பார், எங்களை எல்லா துன்பத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஆரோனோட தங்கச்சி, அவங்க பேர் மிரியாம். அவங்க கஞ்சிரா எடுத்து அவங்க கூட இருந்த கொஞ்சம் பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு அவங்களும் நடனம் ஆடிட்டு ஆண்டவருக்காக புகழ்ந்து பாடிட்டு சந்தோஷமாக வருவாங்க. அது ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார்னு சொல்கிறது தான் அந்த பல்லவி. அவங்க பாடிட்டு வருவாங்க. பைபிள் படி முதல்ல மிரியாம் தான் ஆண்டவருக்காக புகழ் பாட்டு பாடினவங்க. இப்போ நம்ம இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே செங்கடல்லேருந்து புறப்பட்டு 3 நாள் சூர் பாலைநிலங்கிற ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருப்பாங்க. இப்போ பாலைவனத்தில் எப்போவுமே தண்ணி இருக்காது, மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் மாறான்னு ஒரு இடத்த அடைஞ்சோடனே அந்த இடத்துல தண்ணி இருக்குது, ஆனால் அந்த தண்ணி ரொம்ப கசப்பாக இருக்குது. அந்த தண்ணி அங்கே கசப்பாக இருக்கிறனால தான் அந்த இடத்துக்கு மாறானே பேர். அப்போ மக்கள் மோசேக்கு ஆரோனுக்கு எதிராக கோவப்படுவாங்க, நாங்கள் இப்போ எதை குடிக்கிறது அப்படின்னு சொல்லி கோவப்படுறப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கூப்பிடுவார். ஆண்டவர் ஒரு மரத்துண்டை காட்டுவார், அது தண்ணீரில் எரிஞ்சோடனே அந்த தண்ணி சுவையடைஞ்சிரும், அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து அவங்க ஏலிம்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே 12 நீரூற்று இருக்கும், 70 பேரிச்ச மரம் இருக்கும். அதில் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இளைப்பாறிக்குவாங்க. அங்கே அந்த அந்த ஏலிம்ங்கிற இடத்துலேருந்து அவங்க சீன் பாலைநிலத்துக்காக கடந்து வந்துடுவாங்க, நகர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்போ இருக்கிறப்போ மக்கள் சொல்லுவாங்க, இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. இந்த இறைச்சி பாத்திரத்து பக்கத்தில் உட்காந்து அப்பம் சாப்பிட்டுட்டு எகிப்து நாட்டிலே ஆண்டவர் கையால் நம்ம செத்துருந்தா நான் எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம இந்த எல்லாரும் செத்து போகிறதுக்காக இந்த பாலை நிலத்துக்கு இவங்கெல்லாம் இந்த மோசேவும் ஆரோனும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களுக்காக வானத்திலேருந்து அப்பத்தை பொழிய போகிறேன், மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்னன்னைக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். 6 நாள் அவங்க தேவையானது செஞ்சுட்டு 6வது நாள் இருமடங்கு, அதாவது 7வது நாள் ஓய்வு நாளுங்கிறதுனால 7வது நாளுக்குள்ளதையும் 6வது நாளே சேகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது மோசே மக்களுக்கு சொல்லுவார், நாளைக்கு உங்களுக்கு காலையில் அப்பம் கிடச்சிரும், சாயங்காலம் காற்றடிச்சு காடைகளெல்லாம் இறைச்சியாக உங்களுக்கு கிடச்சிரும், நீங்கள் முறுமுறுப்பாக ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கார் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்லுவார். ரொம்ப ஆண்டவரை எதிர்த்து நீங்கள் பேசாதீங்க, அவர் கேட்டுட்ருக்காரு நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். இஸ்ரேல் மக்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு இறைச்சி வேணும், அப்பம் வேணும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நிறைவடைவீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறத அவர் செய்வாருங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி மோசே சொல்லிட்டு போவார். மாலையில் காடைகள் பறந்து கூடாரத்துக்குள்ளெல்லாம் விழுந்துரும், மக்களுக்கு இறைச்சி கிடச்சிரும். காலையில் பனிப்படலம் மாதிரி மங்கலாக இருக்கும், அது பனிப்படலம் மறைஞ்ச உடனே வெண்மையாக தட்டையாக சின்னதாக ஒரு கொத்தமல்லி சைஸில் ஒரு பொருள் இருக்கும், அதுதான் அப்பம். அதை மக்கள் மன்னான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் மக்கள் அதை மன்னான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ மோசே சொல்லுவார், ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இது தான் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காரு, நீங்கள் இதை சாப்பிடுங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, நீங்கள் மறுநாளைக்கு வச்சுருக்காதீங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுங்க, சேகரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த மக்கள் சிலர் மோசேக்கு தெரியாமல் அடுத்த நாளுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி சேர்த்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் புழு வச்சிரும். ஆனால் அந்த 6ஆம் நாள் ஆண்டவர் கட்டளைப்படி 2 நாளைக்காக அவங்க 7வது நாள் ஓய்வு நாளில் கடைபிடிப்பதற்காக அவங்க 7வது நாள் ஓய்ந்திருக்கிறதுக்காக மன்னா சேர்த்து வைப்பாங்க. அதில் எதுவும் ஆகாது, அது நல்லா தான் இருக்கும். அப்போ
மோசே வந்து சத்தம் போடுவார், வந்து ஆண்டவரோட கட்டளைப்படியே நடந்துக்கோங்க, சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அவர் நம்மளை கவனிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்களும் அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த எடுத்து வைக்கிறது அதெல்லாம் இல்லாமல் அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க எடுத்து சேர்த்து வச்சுக்குவாங்க. அது வந்து மன்னான்னு கூப்பிட்டது சொல்லுவாங்க. ஆண்டவர் கொடுத்த முதல் அப்பம் மக்களுக்காக. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஞாபகமாக தலைமுறை தோறும் அழியாமல் காப்பதற்காக நீங்கள் 2 படி எடுத்து வச்சுருங்க. அது வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி அது வந்து கெட்டு போகாத அளவுக்கு அவர் முன்னாடி வச்சு நம்ம அதை வந்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுலேருந்து 2 படி எடுத்து அவங்க வந்து சேர்த்து வச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த மக்கள் வந்து சீன் பாலை நிலத்தில் தேவையான அளவுக்கு இறைச்சி, மன்னா எல்லாம் கிடச்சிருச்சா, அங்கேருந்து அவங்க வேறு இடத்துக்கு கடந்து போவாங்க. கானான் தேசம் போகணும் இல்லையா, அவ்வளோ தூரம் போயிட்டுருப்பாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு அங்கேயே பாலைவனத்தை சார்ந்து தான் இவங்களோட பயணமே இருக்குது. அவங்களுக்கு வந்து நினச்சோடனே தண்ணியெல்லாம் கிடைக்காது. அப்போது பாலைவனத்திலே போகிறதுனால இவங்களுக்கு தண்ணி தேவை அதிகமாக இருக்கிறதுனால இடையில ஒரு இடத்துல வந்தோடனே ரபிதீம்னு அந்த இடத்தோட பேர். அங்கே வந்தோடனே இந்த மக்களுக்கு கோவம் வந்துடும். நாங்கள் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த கால்நடைகள் எல்லாம் சாகணுமா அப்படின்னு சொல்லி மோசேக்கிட்ட கோவப்படுவாங்க. அப்போ மோசே வந்து இந்த மக்கள்கிட்ட நான் என்ன பேசி புரிய வைக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இவங்கெல்லாம் என் மேலே கல்லறிவாங்களே அப்படின்னு சொல்லி பயப்படுவார். ஆண்டவர்கிட்ட கேட்பார். ஆண்டவர் சொல்லுவார், நீ வந்து நைல் நதி அடித்த கோலை எடுத்துக்கிட்டு போ, அங்கே இருக்கிற அந்த ஓரேபில் உள்ள பாறைக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், நீ அந்த பாறை அடி, மக்கள் குடிக்க தண்ணீர் அதுலேருந்து புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த எகிப்தில் அவர் நைல் நதி அடித்த கோலை வச்சு அந்த பாறையை அடிப்பார், தண்ணீர் வந்து கிடச்சிரும். இஸ்ரேல் மக்கள் வந்து ஆண்டவருக்கு எதிராக சண்டை போட்டதுனாலையும் ஆனாலும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கூட இருந்ததுனாலையும் அந்த இடத்துக்கு மாசானும் மேரிபானும் பேரிட்டு கூப்பிடுவாங்க. இதோட தொடர்ச்சியை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் இந்த மக்கள் வந்து இவங்களோட விடுதலை பயணம் கானான் தேசம் வரை எப்படி இருந்துச்சு, இவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த கானான் தேசம் சென்று சேர்றது வரை இவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.